கரூர் அரசு பணி ரத்தை எதிர்த்த அரசின் மேல்முறையீட்டு மனு 14ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்று தெரிகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாதிக்கப்பட்ட இருவரின் மனுக்களையும் சேர்த்து விசாரிக்கிறது நீதிமன்றம். கரூர் அரசு பணி ரத்தை எதிர்த்த அரசின் மேல்முறையீட்டு மனு வரும் 14ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. முன்னதாக கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு பணி வழங்கப்பட்டதை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் அரசின் மேல்முறையீடு ஆகஸ்ட் 14இல் விசாரிக்கப்படுகிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்டு பெறலாம். ராஜு, இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? அதாவது கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழந்தவர்களுக்கு அந்த பணி ஆணையானது வழங்கப்பட்டிருந்தது. அதே போல கடந்த மாதம் 10ஆம் தேதி கரூர் சென்ற முதல்வர் நேரடியாக உயிரிழந்த அந்த குடும்பத்தினருக்கு அந்த கருணை அடிப்படையில் அரசு வேலை பணிக்கான நியமன ஆணைகளை வந்து வழங்கியிருந்தார். இந்த நடவடிக்கைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினுடைய தீரன் திருமுகன் என்பவர், அதே போல மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் சீனி அகமது உள்ளிட்ட 3 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார்கள். இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிர்ந்தவர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்து அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். இதையடுத்து உயர்நீதிமன்ற இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு பணி ஆணை ரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரபாகரன், செல்வகுமார் மற்றும் பி ஆனந்த் உள்ளிட்டோர் தரப்பிடமிருந்து ஒரு மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல இது போன்ற வழக்கின் பிரதான மனுதாரரான தாக்கல் செய்திருந்தார். இதையடுத்து இந்த மனுக்கள் வந்து வருகின்ற 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கின்றது. எனவே அன்றைய தினம் அனைத்து மனுக்களும் ஒன்றாக இணைத்து விசாரிக்கப்படும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜன்.